Daily. Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சுனாமி குடியிருப்புகளை புதுப்பித்து தர வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெரியதாளை சேவியர் காலனியில் சுனாமி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 200 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக அவற்றை விடிய அரசு பராமரிக்க தவறியது. இதனால் வீடுகள் பழுதடைந்தது குறித்து பலமுறை புகார் அளித்தும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் இந்த குடியிருப்பு ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்து சர்மிளா என்பவர் படுகாயமடைந்தார். எனவே வேறு அசம்பாவிதம் ஏற்படும் முன் அனைத்து வீடுகளையும் புதுப்பிக்க ஸ்டிக்கர் மாடல் ஸ்டாலின் அரசை குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்க காப்பி போட்டுட்டு இருந்தேன். அப்பதான் தூங்கி முடிச்சுதான் போய் காப்பி சரி பிள்ளை பசிக்கு பள்ளியோடங்களுக்கு உடனேட்டு பையனுக்கு காப்பி போட்டுருந்தா வழக்கி போக உடனே எல்லாரும் வீட்டில் தூங்கணும் சரி எஞ்சி காப்பி போடணும் தான் போட்டேன். அப்பதான் காப்பியை போட்டுட்டு இறக்கி பாத்திரத்துல ஊத்திட்டு இருக்கோம்னு டம்ளர்ல ஊதிக்கும் திக்கணையே டொம்முன்னு வந்து மண்டையில விழுந்துச்சு. அப்படி எப்பாடேன்ட்டு அந்த அளவு ஓடி போய் தான் நான் போய் மக்களுக்கு நான் ஒரு செய்ய கிடையாது. கடைசியில் வருது இந்த கவர்மெண்டால நம்ம தான் பாதிக்கிறோம் சொல்லி. திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் உள்ள குன்னங்கன்மாயில் பாரம்பரிய ஊத்தாக்கூடையை பயன்படுத்தி மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் ஊத்தாக்கூடையுடன் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர். மீன்பிடிக்க வந்த பலருக்கும் மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இருப்பினும் சிலருக்கு பெரிய கருவாட்டு மீன், கட்லா, கெண்டை உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வகை மீன்கள் கிடைத்ததால் உற்சாகமடைந்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தில் போதிய ஆட்கள் இல்லாததால் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இங்கு வரும் பக்தர்களுக்கு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அன்னதானம் வழங்கும் திட்டம் 2021ஆம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த முருகன் கோவில் நிர்வாகம் 30 பேரை ஒப்பந்த ஊதியத்தின் அடிப்படையில் பணியமர்த்திய நிலையில் தற்போது இதில் 16 ஊழியர்கள் மட்டுமே உள்ளனர். அன்னதானம் பரிமாற போதிய ஊழியர்கள் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருந்தும் அன்னதானம் பெறாமலேயே பக்தர்கள் திரும்பிச் சென்று வருகின்றனர். ஸ்டாலின் தொடங்கும் திட்டங்கள் அனைத்தும் இதுபோன்று பாதியிலேயே நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருநெல்வேலி கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில் ஓடும் காரில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த இளைஞர்கள் 2 பேர் பிடிபட்டனர். வாகன நடமாட்டம் அதிகம் உள்ள இந்த சாலையில் நாங்குநேரி சுங்கச்சாவடி அருகே சொகுசு காரில் சென்ற இளைஞர்களில் 2 பேர் காரின் மேற்கூரையில் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபு, இசக்கிராஜா ஆகியோர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.